ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ஆட்டு குடல் கறி குழம்பு. இது ஒரு மோஸ்ட் ரிக்வஸ்டட் ரெசிபி. நிறையா பேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்துடலாங்க. இந்த ஆட்டு குடல் கறியை பொறுத்த வரைக்கும் அதனால் பர்ஃபெக்டாக சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல ஒரு பக்குவமாக மசாலா அரைச்சி செய்யும்போது தாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் இந்த டிஷ் எல்லாம் பண்ணுவாங்க. நல்லா கரெக்டாக அந்த ஆட்டுக்குடலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நல்லா அதுக்கு பர்ஃபெக்டான மசாலா அரைச்சி பக்குவமாக குழம்பு செய்வாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவோட ரெசிபியை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்ல ஒரு கொங்கு நாட்டு ஸ்டைல் ஆட்டுக்குடல் கறி கிரேவி எங்கள் அம்மா தான் செஞ்சு காமிக்கிறாங்க. நான் இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அம்மா வீட்டில் இருந்து ஒரு அருமையான ஆட்டுக்குடல் கறி கிரேவியோட ரெசிபி பார்க்கலாங்க. இது நல்ல இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன்ஸுக்கு, பர்டிகுலர்லி மட்டன் பிரியர்களுக்கு இந்த ஆட்டுக்குடல் கறி கிரேவி ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்காக அருமையான ஆட்டுக்குடல் கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு ஆட்டுடைய குடல் மொத்தம் எடுத்து வச்சுருக்குறோம். அதாவது அந்த குடல் பை குடல் எல்லாமே இருக்குது. இதை தான் நம்ம சமைக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி கட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா அலசிடலாங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவி விடணும். நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிடணும். அப்போ தான் அந்த வாசனையெல்லாம் இருக்காது. இப்போ இங்கே தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். ஒரு 2-3 லிட்டர் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. அங்கே கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்குடல்களை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதிக்கு அது கொதித்து வெந்து வரட்டும். நல்லா மூடி வச்சிடலாங்க. ஒரு 4-5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், அந்த குடலெல்லாம் நல்லா உப்பலாகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே உப்பி வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். சுடுதண்ணியில் போட்டு எல்லாம் நல்லா எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இந்த குடல் பையை நல்லா க்ளீன் பண்ணணும். அதாவது மேலே இருக்கிற இந்த பகுதியை நம்ம எடுத்துடணும். அந்த மொசுன்னு இருக்கிற பகுதியை இப்படி நம்ம கத்தி வச்சு இப்படி லைட்டாக அழுத்தம் கொடுத்து இப்படி சுரண்டி எடுத்தோம்னா அது அப்படியே பட்டு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்தங்காட்டிக்கு ஈஸியாக பிரிக்க வந்துடுங்க. இந்த பகுதி இப்படி எடுத்துட்டு சமைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு சைடெல்லாம் எடுத்துருவோம். அந்த மொசுன்னு இருக்கிற பகுதியை எடுத்துட்டு தான் சமைப்போம். ஸோ அதுதான் இப்போ பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த குடலும் நல்லா உப்பலாக இருந்தங்காட்டிக்கு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து கட் பண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. இப்படி நல்லா வெள்ளையாக ஆகிற வரைக்கும் நல்லா கழுவிடணும். நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. நல்லா சுத்தமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய குடல் கறி. இந்த அளவுக்கு கழுவி சுத்தம் பண்ணும்போது தான் அந்த கவிச்சி வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சமைக்கும் போது. இப்போ நல்லா சுத்தப்படுத்தின ஆட்டுக்குடல் கறியை இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு. நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வேக வைக்கணும். உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கிறங்காட்டிக்கு அதுவே தண்ணி விட்டு வெந்து வரும். இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு விட்டு நல்ல ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சிடலாங்க. ஸோ இங்கே வெந்து ரெடி ஆகட்டும். அந்த ஸ்டீம் ப்ரெஷரில் தீரக்குள்ளே நம்ம மசாலா வறுத்து அரைச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா வதக்கணும். நல்லா இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கி இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து விடுவோம்.
இப்போ மல்லித்தூள் சேர்த்துடலாங்க. இங்கே 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா நரைச்சி அளந்து 2 டேபிள் ஸ்பூன். கூடவே நல்ல ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடியெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பேனோட சூட்லேயே மசாலா பொடி நல்லா வறுபட்டுரும். பாருங்கள், மசாலா பொடியெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. இங்கே குக்கர்லேயும் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கறியும் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டு விட்டுறலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ இங்கே நல்ல ஒரு 7-8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சாச்சு, ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ரெடியாக வேக வச்சுருக்கிற ஆட்டுக்குடல் கறியை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாங்க. நல்லா ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்து விட்டுறலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிறதுக்கு விடுவோம். குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திக்காக உங்களுக்கு கிரேவி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இல்லை கொஞ்சம் லூஸாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் திக்காக செய்கிறேன், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இதில் நல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு தேவையான அளவு மட்டும் சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம நல்ல ஒரு கைப்பிடி பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கிளறி விட்டு இறக்குனா அவ்வளோதாங்க, சுவையான ஆட்டுக்குடல் கறி குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி பக்குவமாக மசாலா அரைச்சி செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே கொஞ்சம் திக்கான கிரேவியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு லூஸாக வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். நல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதோட வேணாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெஜிடேரியன்ஸுக்கு, அதுவும் ஸ்பெஷலி மட்டன் பிரியர்களுக்கு இந்த டிஷ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.